வெல்கம் டு ரெபேக்கால் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரெபேக்கால் ரெசிப்பியில் கோதுமை மாவு அப்பம் எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் வெல்லமும் அளந்துக்கணும். கூடவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்திக்கோங்க. அதில் எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் தான் தண்ணியும் அளந்துக்கணும். சேர்த்துட்டு பாகுபதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதுங்க. இப்போ வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி வந்தாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு ஒன்று வச்சு வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். சூடோடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். மாவு இந்த பதத்தில் இருக்கணுங்க. நம்ம இட்லி மாவோட கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு தடுக்கா பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் சிம்லே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. தீஞ்சிடக்கூடாது, நிறம் மாறிடக்கூடாது. இப்போ வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டாச்சு. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அதாவது ஆப்ப சோடாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஊற வைக்கக்கூடாதுங்க. உடனே சுட்டு எடுத்துக்கணும். ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம மாவு எடுத்து உள்ளே சேர்த்துடணுங்க. இடைவெளி விட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் சிம்லே வச்சு தாங்க அப்பம் பொரித்து எடுத்துக்கணும். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் வெந்ததும் இதை நம்ம எடுத்துருவோம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து செவந்து வந்தாச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இதே போலவே மீதி இருக்க எல்லா மாவுலையுமே பொரித்து எடுத்துக்கலாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.